மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். கள நிலவரங்கள் நாளுக்கு நாளாக மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த பேட்டில் பிப்ரவரி மந்த் முடிஞ்சு இன்றைக்கி மார்ச் போய்கிட்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே போன வாரமே பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழக இணைப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்லேருந்து மதுரையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான தாய்க்கழக இணைப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? தாய்க்கழக இணைப்பு விழானா இவர் போய் திராவிடர் கழகத்தில் சேர்ந்துருக்கணும். இதுக்கு திமுகவில் போய் சேர்றாரு. அதாவது ஓரங்கட்டப்பட்டு விரட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அதிமுகவுடைய அடிப்படைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எதிராக செயல்பட்டு அதிமுக எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த யார் அதை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த ஆட்களோடைய கைகோர்த்து கொண்டு அதிமுகவுடைய அடிப்படை லட்சியம்னு ஒன்று இருக்குல்ல, திமுக வீழ்த்தப்பட வேண்டும், திமுகவோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆர் தான் முதல்ல சொல்கிறாரு. ஜெயலலிதா அதை வழி இது பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முற்றிலும் அப்படியே முரண்பட்டு திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டு இவர் உக்காந்துக்கிட்டு அதிமுக இன்றைக்கி அபகரிப்பு திமுகவாக மாறிடுச்சு அப்படின்னு இவர் இன்றைக்கி பேசுகிறார். இவருடைய உளறல்களுக்கு எந்த அளவுக்கு இன்னொன்று 50,000 பேர் இணைப்பு அது இதுன்னு உருட்டுறாங்க. ஏற்கனவே இங்கே யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணார் 3000 பேர் இணைப்புன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து 3000 பேர் இணைப்புன்னு ஒரு காமெடி பண்ணாங்க அறிவாலயத்தில். கடைசியில் பார்த்தா அதில் பாதி பேருக்கு மேலே டிஎம்கே ஆட்களை திரும்ப அவங்களே கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி ஒரு சீனை போட்டதெல்லாம் ரொம்ப அம்பலப்பட்டாங்க. அந்த மாதிரி இவர் 50,000 பேர் இவருக்கு இருக்குன்னா இவர் லெவலே வேறு. ஒரு மாநாடு ஒன்று கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணி ரத்து பண்ணார், ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அதுதான் இவர் நிலமை. இவர் கூட யாருமே இல்லை, இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஏடிஎம்கே வந்துட்டாங்க. ஏடிஎம்கே பலகீனம்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா யாராவது அண்ணா இது ராயப்பேட்டையில் லெட்ரு கொடுக்குற போஸ்ட்மேனு அந்த வழியாக அறிவாலயத்துக்கு வந்தால் கூட ராயப்பேட்டையில் லெட்ரு கொடுத்த போஸ்ட்மேன்ரா பிடிச்சி போடுறா அதிமுக பலகீனப்பட்டு விட்டதுன்ற அளவுக்கு இவர் காமிச்சிக்கிட்டு பண்ணுறதை பார்க்குறோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, நேற்று சில வார்த்தைகளை எனக்கு என்னென்னு முதலமைச்சர் விடுறாரு. அதில் ஒன்று பாஜகவை நம்பக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய மோசமான ஒரு தலைவர், அவர் அதிமுகவை தவறாக வழிநடத்தி செல்கிறாரு, அது இதுன்னு சொல்கிறாரு. என்ன அவ்வளோ உங்களுக்கு அக்கறை அதிமுக மேலே? எம்ஜிஆரை வேறு பிடிக்கணும் வேறு சொல்லி அதெல்லாம் அந்த விஜய் ஸ்டைலுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. காக்கி பேண்ட் வெள்ளை சட்டல்ல சேம் அதே ஸ்டைலு. தலைவர் எந்த இடம் போகிறப்ப எம்ஜிஆர் பிடிக்குன்னு சொல்லுங்க. அதனால் அது விஜய் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறதும், இவங்க என்ன சொல்கிறாங்க அதிமுக என்ன சொல்கிறாங்கன்றதை விஜய் ஃபாலோ பண்ணுறதும் இப்போ ஒரு வாடிக்கையாக போச்சு. சொந்த ஸ்டைலுன்றது யாருக்குமே இல்லை. அதனால் அது ஒரு இது வச்சுக்கோங்களேன். இந்த இதெல்லாம் சொல்கிறாரு பாருங்க, ஒரு முதலமைச்சருக்கு அழகா இதெல்லாம் ஸ்வாக் பண்ணுற மாதிரி. நீங்கள் அப்போ கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சியை முடிச்சு விட்டீங்களா? எதை சொல்ல வரீங்க? ஸ்ட்ராட்டஜி டீம்னு ஒரு 20-25 வயசு பசங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அது பண்ணுறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கு. சார், இதில் முக்கியமாக என்னென்னா இந்த ஸ்வாக் பண்ணுற விஷயத்தை அவர் மேடையில் சொல்கிறாரு, அதை விட வைரல் ஆயிருச்சு அப்படின்னு. அது அதை விட கேவலம். இவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதை வைரல் ஆச்சுன்னு ஒரு அம்மா மேடையில் இருந்து அந்த பொழப்பது அதிமுகவை அழிக்க நினைத்த பொழுது அதை எதுவுமே பண்ண விடாமல் இன்றைக்கி ஏடிஎம்கே பவராக நிற்கிது. ப்ளஸ்ஸு இவர்கள் நினைச்சார்கள் பாஜக அதிமுக கூட்டணி வராதுன்னு, மறுபடியும் என்டிஏ ஃபார்ம் ஆகி ஸ்ட்ராங்காக நிற்கிது. அப்போ அந்த அளவுக்கு அவர் இவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அவருடைய ஒர்க்கு போய்கிட்டு இருக்குது. அப்போ இவரை ஒன்றுமே பண்ண முடியலையே. அதிமுக இந்த மாதிரி அடிமைகள், இந்த ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கையில் எடுத்துட்டோம். ஆனாலும் அதிமுக ஒன்றும் பண்ணலையே, ஒன்றும் இல்லாமல் போகும்னு பார்த்தா இந்த ஆள் நின்றுட்டாப்லையே. இவர் இவர் டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கோபம் தான் பாருங்கள் அந்த அளவுக்கு வெளிப்படுது. நேற்று எவ்வளோ வெறி. அதாவது அவரையே நினச்சிக்கிட்டு இருக்கார் போல். ஒரு பரமார்த்த குரு சீடர் கதை சொல்லுவாங்க. ஒரு அழகான பொண்ணு, இவரெல்லாம் குரு சிஷியரோட போகும்போது ஒரு அழகான பொண்ணு கிராஸ் ஆகும், ஆற்றை கடந்து போகணும், ஏன்னா நீச்சல் தெரியாதுன்னு சொல்லும். குரு தூக்கி அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு ஆற்றை கடந்து இறக்கி விட்டு போயிடுவார். சிஷியன்கள்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கிறவங்களாம் குரு எப்படி தூக்குனார், தோல் மேலே தூக்குனார், கைப்பட்டிருக்குமா கால் பட்டிருக்குமான்னு. குரு திரும்பி பார்த்து சொல்லுவாராம், நான் அவளை அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டேன்டா, நீங்கள் ஏன்டா தூக்கி சொம்புகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ஒரு ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சாதனைகள் மற்ற விஷயங்களை பேசணும். ஆனால் நீங்கள் இவரே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க.
தினம் தினம் இவரை நினைக்கிறீங்க. கூட்டம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வேறு சப்ஜெக்டே கிடைக்கல பேசுகிறதுக்கு, அவரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா அவ்வளோ ஒரு பாதிப்பை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஓபிஎஸ்ஸுக்கு இவர் கையில் இப்போ ஓபிஎஸ் இங்கே வந்துட்டார். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இது, அதிமுகவில் ஒரு பெரிய தலைவராக காட்டினாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லைன்றதுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இவர் வந்து அதிமுக என்பது இவருடைய இதாகிடுச்சு, உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை. என்னங்க நீங்கள் உழைச்சிங்க, உங்கள் உழைப்பை அப்படியே பட்டியலிடலாமா? நீங்கள் எந்த காலத்துலேருந்து உழைச்சி வந்திருக்கீங்க, 2001க்கு முன்னாடி நீங்கள் என்ன உழைச்சிங்க, நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து துணை முதல்வராக பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை அமைச்சராக ஆனீங்க, மற்றவர்கள்லாம் எப்படி உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தாங்க, அதை பற்றி பேசலாமா? நேரடியாக துணை முதலமைச்சர் 2-3 தடவை உக்காந்துட்டு விசுவாசம் இருக்கிறது மாதிரி காமிச்சிக்கிட்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்கன்றதா உழைப்பு? என்ன ஆனாலும் நம்மளுடைய நலனை விட கட்சி நலன் முக்கியம். 2 தலைவர்கள் இருந்திருக்காங்க, வழி நடத்தியிருக்காங்க, இறந்து போனாங்க. அவங்களுடைய லட்சியம் என்ன? திமுக வீழ்த்தப்படணும். அப்போ நம்மளுடைய நலனை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு கூட அதற்கான வேலையில் செய்வோம். அதுதானே ஒரு தலைவருடைய ஒர்க்கு. ஆனால் நீங்கள் தன்னுடைய சுயநல மன்னமே வச்சுக்கிட்டு அந்த கட்சியை 2 வருஷம் செயல்பட விடாமல் பண்ணி போகாத கோர்ட்டுக்கு போய், அதாவது ரெட்டையில் அழிக்கிறாரு. அந்த விந்தியா கூட பேசியிருக்காங்க, ரெட்டையில் அழிச்சு அந்த வீடு எப்படி வந்துச்சு, அந்த இரும்பு கதவுலேருந்து அந்த வீடு வரைக்கும் கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இல்லாமல் ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஸ்டாலின் படத்தை வைக்கிறீங்க. உங்களுக்கு அப்போ கொஞ்சம் கூட கூசலை. ஆனால் அவர் வந்துட்டு இவரை பார்த்து கை நீட்டி பேசிகிட்டு இருக்கார். இவர் வந்து அதிமுக உழைப்பவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை. உங்களை தான் எவ்வளவோ இடம் கொடுத்தாங்களே, என்னென்ன பண்ணாங்க. சரி சார், இப்போ முக்கியமாக ஒரு கேள்வி சார். அதாவது இன்றைக்கி திமுக இவ்வளவு கூட்டணிகளை வந்து சேர்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கூட்டணிகளோடு இருக்காங்க. அது கூட நேற்று ஒரு மீம் போட்டு, ஒரே ஒரு கேள்வி தான், அதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு மீம் போட்டிருந்தாங்க, ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் சேர்ந்து தூயின் போகிற மாதிரி. சார் நான் லெட்டர் கொடுக்க வந்தால் என்னை பிடிச்சி கையெழுத்து போட வச்சு கட்சின்னு நினச்சிட்டாங்க சார்னு, அந்த அளவுக்கு. அதனால் இப்போ என்னென்னா, இப்போ கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பயத்தினால தான் இத்தனை கூட்டணியில் வந்து வாண்டடாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க வெறும் லேபிள்களை மட்டும்தான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கே சார். திமுகவில் நீங்கள் 22 கட்சின்றாங்கல்ல, இப்போ என்ன கேட்டாலும் சொல்ல முடியாது, ஃபெயில் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக, தேமுதிக, ஐயா மக்கள் நீதி மையம், 8 கட்சிகள் சொல்ல முடியும். கொங்கு ஈஸ்வரன் ஏற்கனவே இருக்கிறவர். வேறு யார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பெர்சன்டேஜ் உள்ள ஆட்கள். ஆமாம், கொங்கு ஈஸ்வரன்னா பர்சன்டேஜ், அவருக்கு பெர்சன்டேஜ் கிடையாது. 9 பேர், 9 கட்சி. வேறு என்ன 22 கட்சி? கருணாஸ்லாம் ஒரு கட்சியாக வச்சுக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த சைடு போய்கிட்டு ஒரு 50 பேர் இந்த கூலி வேலைகளில் செஞ்சுட்டு ஒன்றா சாப்பிட போனாங்க வச்சுக்கிங்க, டமால்னு துண்டை போட்டு இழுத்துறது. சார் வா உள்ள வா, என்ன லெட்டர் பேட் ரெடி பண்ணுறா போட்டு சேர்த்துக்கிறது. இதெல்லாம் எப்படி சார் தேர்தல் களத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேக் ஃபயர் மாதிரி தானே? அவங்க அப்பா ஸ்டைல் அது. அதாவது எப்படின்னா பெரிய இது மாதிரி காட்டுறது, நாங்கள் தான் பாருங்கள் அங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து இந்த அளவுக்கு இது. அப்புறம் அந்த திட்டங்கள் நீங்களாம் பாருங்கள், சூரியன் கிழக்கில் உதிக்கிற வரை பிரச்சனையாக வராதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மகளிர் என்ன ஏன் திட்டம்னு கேட்டால், பெண் ஒரு அம்மா பஸ்ஸில் ஏறுறாங்க விடியல் பயணம், ஒரு அம்மா மகளிர் உரிமை தொகை, இதுதான் பெரிய திட்டம்னு காமிக்கிறாங்க. தவிர பேர் சொல்கிற மாதிரி எதாவது இருக்கான்னா ஒன்றுமே இல்லை. இந்த 5 ஆண்டு இது சொன்னார்ல, அதில் அவருக்கு முடியல, நான் எவ்வளோ செஞ்சிட்டேன், இந்த அளவுக்கு செஞ்சிட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலன்னு சொல்கிறாரு. 3 கோடி லிட்டரு பால் உற்பத்தி, அதை வந்து 4.5 கோடி ஆகணுன்றாரு. 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தின்றத பொய். 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் 1 கோடியே 60 லட்சம் லிட்ரு. இவங்க இவ்வளோ பேசுகிறாங்களா, ஆனால் அவனா நீ அங்கே பார் இங்கே பார் குஜராத்தை பாருன்னு. இந்தியாவில் முதல் டாப்பு 5 மாநிலங்கள் பால் உற்பத்தியில் இருக்கிற மாநிலங்கள், டாப்பில் இருக்கிறது உத்தரப்பிரதேசம். டோட்டல் பால் உற்பத்தியில் 15% அவங்க. நம்ம வந்து 3 கூட கிடையாது. அடுத்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், பீகார், அதற்கு பிறகு ஒரு 6வது 7வது இடத்துலையோ இது கர்நாடகா. அந்த மாதிரி இது கூட மேட்ரு கிடையாது.
இந்தியாவில் மிகப்பெரிய பால் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அமுல். வேர்ல்டு லெவலில் அவன் மார்க்கெட் வச்சுருக்கான். அந்த அமுல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய, நம்முடைய ஆவின் மாதிரி குஜராத்துடைய இது வந்து அமுல். செகண்டு மிகப்பெரிய அளவில் பெரியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி, அது வந்து கர்நாடகாவுடைய இது. சரி, இந்த அமுல் நந்தினி ஏன் சொல்கிறோம், ஆவின்னு பற்றி ஏன் சொல்கிறோன்னா, ஆவின்னு இங்கே 2 கோடியே 10 லட்சம் லிட்டர் சொன்னோம்ல, இல்லை அவருடைய வார்த்தைக்கே 3 கோடி லிட்டர்னு வச்சுக்கோங்க. இவங்க கொள்முதல் பண்ணுறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37 லட்சம் லிட்டருன்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அதோட கம்மின்னு எஸ்ஏ பொன்னுசாமி சொல்கிறாரு, பால் உற்பத்தியாளர் அந்த இது இருக்கல ஏஜென்ட், அந்த இது அதில் அவர் எக்ஸ்பர்ட்டு. ரொம்ப கம்மிங்க, 27 லட்சம் லிட்டர் இருக்கும் அப்படின்னு. அப்போ 37 லட்சம் லிட்டர்னே வச்சுக்கிட்டனாலும் 3 கோடி லிட்டருக்கு 37 லட்சம் லிட்டர்னா 11% கூட கிடையாது. அதாவது 3 கோடி லிட்டரு தினம் அது உற்பத்தி ஆகுது. ஆனால் ஹெரிட்டேஜிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து பலரும் வந்து வாங்கி போகிறாங்க. இங்கே அரசு ஆவின் வந்து ஒன்றுமே பண்ணலை. சரி, பக்கத்தில் இருக்க கர்நாடகா எடுத்துட்டோம், 1 கோடியே 60 லட்சம் லிட்டரு. அங்கே இருக்கிற நந்தினி மிகப்பெரிய பால் நிறுவனம், அவன் 1 கோடியே 10 லட்சம் லிட்டரு கொள்முதல் பண்ணுறான். கிட்டத்தட்ட 80% அவனே இது பண்ணுறான் கவர்மெண்ட்டை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எந்த ஒரு தரவுகளுமே இல்லாமல் ஒரு வாட்டுக்கு எனக்கு என்ன வாட்டுக்கு அடிச்சு விட்ற மாதிரி. ஏங்க அதுக்கு ஒரு துறை அமைச்சர் இந்த மனோ தங்கராஜ்னு, அவர் ஆவினை தவிர மற்றெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். அதான் பெரியாரிசம் பேசுவார், மற்ற மதங்களை இது பண்ணுவார். ஆனால் ஆவினை வந்து நாசப்படுத்திட்டு அதனால் ஒன்றுக்கு விளங்காத அமைச்சர்னு வெளியே தூக்கி போட்டாங்க. மறுபடியும் கனிமொழிகளை வச்சுக்கிட்டு மறுபடியும் உள்ளே வந்து இப்போ உக்காந்துருக்காரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அமுல் இன்றைக்கி மாற்று பொருளாதாரம், இன்றைக்கி நம்மளுடைய மெயின் இதுன்னா டாஸ்மார்க்கில் 48,000 கோடி ரூபா வருது. ஆனால் குஜராத்தில் மதுவிலக்கு, அவன் பால் உற்பத்தி 4.6 கோடி, அதாவது 4 கோடியே 60 லட்சம் லிட்ரு. அதில் பெரிய அளவில் அமுல் நிறுவனம் இது பண்ணி உலக மார்க்கெட்டை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி மத்திய அரசு பல நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு பால் பொருட்கள் இன்றைக்கி நமக்கு தேவை இருக்குது ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு. அவன் அமுல் பண்ணுறான், இங்கே இவங்க பண்ணுறாங்க. இது பீகாரில் கூட கிட்டத்தட்ட 3.5 கோடி கிட்ட இது பண்ணுறான். சுதான் ஒரு பால் நிறுவனம் இருக்குது, அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே 3 கோடியும் நம்ம பண்ணுறதில்ல, யாரோ வந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஆவின்னு தமிழ்நாட்டிலே ஒன்றும் பண்ணுறது கூட பண்ணல, மிச்சரும் போகடாவையும் வாங்கி விற்றுன்னுக்குறாங்க. அதில் பால் பொருளாக அது நீங்கள் போங்களாம் ஆவினதுக்கு, மிச்சர் போகடாலாம் விற்றுட்ருப்பாங்க. இந்த அளவுக்கு பால் பொருட்கள் அதை உற்பத்தி பண்ணி தமிழகத்தில் நம்ம தான் இருக்கணும். ஹெரிட்டேஜ்லேருந்து யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு நம்ம இருக்கணும். ஹோட்டல்களில் போங்க, ஃபுல்லாக ஆந்திரா தான். அந்த ஒரு 3-4 கம்பெனி உள்ளே இருக்கிறான். ஏன் ஆவின் வர முடியல? ரெண்டாவது, ஆவின் பால் பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள் ஏன் வெளியில் ஏற்றுமதி ஆக முடியல? ஏன் தமிழ்நாட்டிலே தேவையை நிறைவேற்ற முடியல? இப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி துறைகள்லையும் பால்வளத்துறைகளையும் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஒன்றுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஆவின்னு அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பேசுறது மட்டும் 4.5 கோடி ஆக்குறேன்னு, 4.5 கோடி ஆக்குனாலும் அதை ஹெரிட்டேஜும் மற்ற கம்பெனியும் தானே வந்து கொள்முதல் பண்ணிட்டு போவோம். 4.5 கோடி நீங்கள் ஆக்குனீங்கன்னா குஜராத்தில் 4.5 கோடினா அதில் அவன் 3 கோடிக்கு மேலே அவனுடைய அமுல் கொள்முதல் பண்ணுறான். அதை அவன் தயாரித்து பால் பொருள் அதை மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அந்நிய செலவனை ஈட்டுறான். அங்கே வந்து இருக்கிற அந்த பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் வந்து 15 லட்சம் பேர் குடும்பங்கள் அப்படியே ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி அந்த நாட்டுடைய மாநிலத்துடைய பொருளாதாரமே பால் உற்பத்தியில் ஈடுகட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மதுவிலக்கு இருக்குது. இங்கே அதுக்கு இணையாக பால் உற்பத்தியில் நம்ம பொருளாதாரத்தை கொண்டு போனால் இந்த மதுவால் வர்ற இதை குறைக்கலாம். ஆனால் இவர்கள் 40,000 கோடி மது கூடுதலாக ஆக்க தானே ட்ரை பண்ணுவாங்க. சவப்பெட்டி செய்கிறவன் சாவு விழுறதை ஆசைப்படுவானா மாட்டானா? சவப்பெட்டி செய்கிறனா சொல்லுவான், இடைவா இன்றைக்கி 2 பணம் விழணும், 2 பொட்டி விற்கணும்னு. அப்போ 48,000 கோடி ரூபா வருது, 60,000 கோடி வரணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா என்ன? இளைய தலைமுறை இன்னும் கொஞ்சம் பேர் குடிக்கணும், அதுன்னு விரும்புவாங்க. மது விலக்கு அமல்துறை மது விலக்கை அமல்படுத்துறதுக்கான அந்த பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் கொண்டு போகணும். ஆனால் என்ன நடக்குது? டபுள் ஆகிட்டாங்க இளைஞர்கள், அந்த இளம் தலைமுறையினர் மது போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற அப்படியே டபுள் ஆகிடுச்சு இந்த 5 வருஷத்தில். கண்டிப்பாக சார். நான் ஏற்கனவே நம்ம அதை பற்றி பல முறைகள் சொல்லியிருக்கிறோம். மது விற்பனைகளும் போதைப்பு கலாச்சாரங்களும் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. உற்பத்தியும் இந்த ஆளும் அரசை வந்து பெரிதளவில் கண்டுக்காமல் வெறும் விளம்பரங்களில் மட்டுமே குறியாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த திமுகவினுடைய பொய் உருட்டுகள் வந்து தேர்தலை நெருக்கத்தில் வெளிப்படும், கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட விளம்பரங்களாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.